விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 செப்டம்பர் 13 கலைவாணர் அரங்கத்துல பிரம்மாண்டமா நடைபெற போகுது. தமிழ் இணையத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிற பல பேர் அதை கலந்துக்க போறாங்க. நம்ம நேர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் ரிஜிஸ்டர்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்கோம் வெப்சைட்ல. நம்ம வெப்சைட்ல மொத்தம் 25 கேட்டகரி 200 நாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க தேர்வு செய்யற நபரும் நாங்க தேர்வு செய்யற நபரும் கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த தேர்வு செய்யற நபர்களுக்கு ஒரு சிறப்பான பரிசும் வந்து காத்திருக்கு. ஆமா, அந்த ஈவெண்ட்ல இது காத்திருக்கு. அதுக்கான லிங்க், அந்த நாமினேஷனும் உங்க எதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கான லிங்கை வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க அதுல கலந்துக்கிட்டு சிறப்பு பரிசு வந்து வெல்லுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட். நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். தரத்தில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறாங்கிற பழமொழி யாருக்கு பொறுத்ததோ இல்லையோ பிஜேபி காரங்களுக்கு கச்சிதமா பொருந்தும். அப்ப ஏடிஎம்கே பொருந்தாதுன்றீங்களா? இது பிஜேபி தான் பொருந்தும். என்ன ரீசன் தெரியுமா? அமெரிக்க எலெக்ஷன் நடந்தப்ப இவங்கதான் கோயில்கள வேண்டுதல் நடத்தினாங்க, யாகம் நடத்தினாங்க, பூஜை பண்ணாங்க, உருண்டு பிறண்டாங்க. அவரோட ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அர்ச்சனை வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேற ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களா? அவருக்கு மட்டும் இல்ல, அவர் ஒய்ஃபு சேர்த்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், நம்ம கூட சொல்லியிருக்கோம் அந்த செய்தியை. ஆமா, இப்ப அதே பிஜேபி காரங்க தான் ட்ரம்ப் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மண்ணவாரி தூத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கந்தன் மாலை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடுவில் வந்திருக்காரு ஹெச் ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவில்லாத மிஸ்டர் ட்ரம்ப், அவருடைய செயல்பாடு எல்லாம் மோசமா இருக்கு, நம்ம மேல வரி போட்டிருக்காரு ட்ரம்ப், அதனால என்ன பண்ணுவோம்னா அமெரிக்கா பொருட்கள் நம்ம வாங்கக்கூடாது, சுதேசி பொருட்களை நம்ம வாங்கணும்னு இருக்காரு அவரு. நம்ம ஏன் அமெரிக்கா பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கோம்? இங்க வாங்க முடியுது, நீங்க இங்க இருக்கிற பொருளையே வாங்க முடியாம தான் இருக்கும். ஜி போடுற டாக்ஸுக்கு ஏதோ 2 ஸ்லாப குறைக்கிறேன்னாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, ஹெச் ராஜா வந்து இந்த கந்தன் மலை படத்தை வந்து அமெரிக்கா மார்க்கெட்ல ஓபன் பண்ணி விடுவாரா? அவர் அந்த லாஸ்ட் ஆனா பரவாயில்லைங்கிறாரு அவரு. எனக்கு மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல, என்ன மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியங்கிறாரு அவரு. இங்க தமிழ்நாட்டிலே படம் ரிலீஸ் ஆகாதுன்னு அவரே நம்புறாரு. இதுல வந்து அமெரிக்கா மார்க்கெட்னு ஒரு பேச்சு கேட்டா சரி, அவர் வந்து ஏதோ கருத்தை சொல்றாரு, சுதேசி பொருட்களை எல்லாரும் வாங்கன்னு. இதே தான் குஜராத்ல பிரதமர் மோடி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே ட்ரம்ப் வந்து எடப்பாடி விட்ட கண்டனத்துக்கே வந்து அவர் கொஞ்சம் ஆடி போயிட்டாரு. இப்போ ஹெச் ராஜா வேற வந்திருக்கிறதுனால, ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே ஆன்டி இண்டியன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு, இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரோட ஆள் ஒருத்தர் அனுப்பி ஒரு தூது மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு. வர்த்தக ஆலோசகர் பீட்டர், இவர் வந்து அமெரிக்க அரசோட வர்த்தக ஆலோசகர். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரஷ்யால இருந்து என்ன வாங்குறீங்கல்ல அதை வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா 25% அப்படியே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றாரு. பட் இது சீனாவுக்கு பொருந்துமா? சீனாவும் தான் என்ன நம்மளோட அதிகமா வாங்குறாங்க, அவங்களையும் சீண்ட மாட்டேங்கிறாங்க. முதல்ல அமெரிக்காவுக்கு பொருந்துமான்னு கேட்கணும். காரணம் என்னன்னா, இப்ப ட்ரம்ப்பும் புத்தினும் மீட் பண்ணாங்கல்ல, அப்ப புத்தின் என்ன சொன்னாருன்னா, ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னாடி எங்களுடைய வர்த்தகம் 20% மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க 20% வந்து வர்த்தகம் மேம்படுத்துவாங்களாம், நமக்கு 25% டாக்ஸ் போடுவாங்களாம். ஒவ்வொரு நாட்டோடைய சுதந்திரம் அது, எந்த நாட்டோட வந்து வர்த்தகம் பண்றது அப்படின்னு. அதுல இன்னொரு நாட்டு தலையிட்டு இருக்கலாமா? ஏற்கனவே வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல தலையிட்டாங்க குற்றச்சாட்டு இருக்கு. நீ இவங்ககிட்ட தான் வாங்கணும், அவங்ககிட்ட தான் வாங்கணும், எப்படி உத்தரவு போட முடியும்? அதுதான், இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு தான். எப்பவுமே அமெரிக்கா வந்து நாங்க தான் பெரிய ஆளுன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இவர் அதுக்கும் ஒரு படி மேல போய் என்ன பண்றாருன்னே தெரியாம அவர் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆமா, இப்ப என்னன்னா இந்தியா சார்பாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன வந்து சொல்றாங்கன்னா, அந்த இறால், ஆயத்த ஆடை, அப்புறம் நவரத்னங்க நகைகள், இதெல்லாம் தான் பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கூடிய விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா சுமூகமா நாங்க தீர்வு காணுவோம், இது ஒரு தற்காலிகமான நிலைமை தான் அப்படிங்கிறாங்க. பல பொருளாதார வல்லுநர்கள் தான் வந்து சொல்றாங்க, விமர்சனம் தான் வந்து சொல்றாங்க, தற்காலமான ஒரு இதுவாக தான் இருக்கும், இது நீண்ட நெடியால் போகாது. காரணம் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவான உறவுங்கிறது ஒரு பல்லாண்டு காலம் நல்லா தான் இருந்திருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால உடனே ஒரு எதிரும் புதிருமா மாறக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க இருந்து சொல்றதை விட ட்ரம்ப்புக்கு அங்க உள்ள எதிர்கட்சி ஜனநாயக கட்சி, அவங்களோட நாடாளுமன்ற வெளியுறவு குழு, அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வரி விதிப்புக்கு. இப்ப ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறாங்கன்னு சொல்லி வரி போட்டா அது இந்தியாவை மட்டும் குறி வைக்கிறது ஏற்புடையதல்ல. அப்படியே அந்த காரணத்தை வச்சுதான் நீங்க வரி போடுறீங்கன்னா அது சைனாவுக்கு தான் போடணும், அது எப்படி இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு போட முடியும்னு கேட்கறாங்க. இந்த வரி போடுறதுனால அமெரிக்கர்களுமே நிறைய பாதிப்பு ஏற்படுது. இந்த உறவு, 2 நாட்டு உறவையும் நாசம் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நேத்து நீ சொன்ன
ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டினது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் 40வது முறையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு. கரெக்டா 40வது முறை தான் சொல்லியிருக்காரு அவரு நேத்தோட. ஓஹோ 40 அதிகாரப்பூர்வ தகவலே வந்து வெளியாயிருக்கு. இதனோட ராஜ்நாத் சிங் மத்திய பிரதேச இந்த ராணுவ கருத்தரங்கு நடந்தது. அதுல கலந்துகிட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்ன பேசியிருக்காரு, நீண்ட கால போருக்கு நம்ம தயாராகணும். இப்ப போர் எப்ப ஆரம்பிக்குங்கிறது தெரியல, எவ்வளவு காலம் நீடிக்குங்கிறதும் நமக்கு தெரியல, அது எப்ப முடிவிடும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால 5-6 வருஷம் நம்ம போர் புரிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும், எல்லாரும் தயாராகணும்னு வேற அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. இப்ப போருங்கிறது வான்வெளி தரைவெளி மட்டும் கிடையாது, விண்வெளியில கூட தாக்குதல் நடத்துறாங்க. அதெல்லாம் தாண்டி டிஜிட்டல் அந்த இணையத்துல தாக்குதல் நடத்துறாங்க, அதையும் நம்ம தடுத்து நிப்பாட்டணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்பதான் போர் முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சிருக்கு, நம்ம உலகத்துல எல்லா போரும் முடியணும், அமைதி திரும்பணும் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். பட் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சரே ராணுவ கருத்தரங்களோட பேசியிருக்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஆமா, நல்ல வேலை இவராது இப்படி பேசினார். நான் கூட மத்திய பிரதேசத்துல ராஜ்நாத் சிங்னு அனுமன் மாதிரி இந்த புஷ்பக விமானம் மாதிரி ஏதோ பேசிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். சரி, இந்த விஷயத்த பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் அங்க வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்ற அந்த வெள்ளம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய வீடுகள், கட்டடங்கள், பாலங்கள்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. இதுல குறிப்பா 36 பேர் உயிரிழந்துட்டதா இப்போ வரையும் தகவல் வெளியாயிருக்கு. இதுல 1974 இருந்துதான் அங்க எவ்வளவு மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத அவங்க கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு, அதாவது ஜம்முல மட்டுமே 380 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பேஞ்சதே இல்லை, இது ஒரு ரெக்கார்டு ரெயின்ஃபாலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்பு படையினர் அங்க தீவிரமான மீட்பு பணியில இறங்கியிருக்காங்க. சீக்கிரம் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இதுல மீண்டு வரணும். தெலுங்கானாலையும் பயங்கரமான மழை, அங்கேயும் பல பகுதியில் வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா நம்ம பார்த்தோம், இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்துக்கிட்டு இருக்கோம், தெலுங்கானா வரைக்கும் வந்திருக்கு. அடுத்து நம்மளும் தயாராகிக்கணும். பீகார்ல வாக்குரிமை பயணம் போய்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி கூட, தேஜஸ்வி, பிரியங்கா காந்தி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஒன்னா பைக்ல எல்லாம் கூட போனாங்க. நேத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதரவு கொடுக்கறதுக்காக பீகார் போயிருந்தாரு. அவர் பேசுறப்ப ஜனநாயகத்தையே சீர்குலைக்கிறாங்க பாஜக, குறிப்பா பாஜகவுடைய பொம்மை மாதிரி, கீ கொடுத்தா ஆடுற பொம்மை மாதிரி செயல்பட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இப்ப ராகுல் காந்தி ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு வழக்கறிஞரா செயல்படுற ராகுல் காந்தின்லாம் கூட பாராட்டியிருக்காரு. அதுல ராகுல் காந்தின்னு சொல்றதுக்கு பதிலாக ஆரம்பத்துல ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டாரு அவரு. அது இப்ப ஏடிஎம் ஐடிவி எல்லாரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தின்ட்டு, ஆனா அங்க போய் ராஜீவ் காந்தின்னு பேசுறாரு, இப்படி பல இடங்கள தப்பு பண்றாரு அப்படிங்கிறாங்க. துண்டுச்சீட்டை பார்த்து கூட தப்பா படிக்கிறாருன்னு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ராகுல் காந்தியும் பேசியிருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, திரும்ப நான் அடிச்சு சொல்றேன், பாஜக வாக்குகளை திருடி மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க, இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அப்படிங்கறத திரும்ப அங்க ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு பதிவையுமே எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நியூஸ் மீடியா ரிப்போர்ட்டை தான் அதுல போட்டுட்டு அதை வச்சு சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அந்த நியூஸ் மீடியா ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 கட்சிகள், குஜராத்தை சேர்ந்த 10 கட்சிகள், அந்த 10 கட்சியுமே ரிஜிஸ்டர்டு பார்ட்டி தான் தேர்தல் ஆணையத்துல. ஆனா அவங்க பெரிய பெயர் பெற்ற கட்சிலாம் கிடையாது. இவங்க 2019 இருந்து 24 இந்த இடைவெளியில 4300 கோடி இவங்களுக்கு டொனேஷன் வந்திருக்கான். இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2022 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தலையும் இந்த 10 கட்சிகளை சேர்ந்த 43 பேர் மட்டும்தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க மொத்தமா வாங்கின வாக்குகளை கூட்டினாலே 54,000 தாண்டல, 54,000 தான் வருது அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த தேர்தலுக்காக எவ்வளவு அந்த 43 வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா 39 லட்சம் தான். அப்ப மீதி 4,300 கோடியில மற்ற பணம்லாம் எங்க போச்சு, இது முதல்ல எங்க இருந்து வந்துச்சு, யார் இவங்களுக்கு கொடுத்துருக்கா, இதை பத்தியாவது தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா, இல்ல இதுக்கும் அபிடவிட் கேட்குமா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. அபிடவிட் தான் கேட்கும் தேர்தல் ஆணையம். அதான் தலைமை தேர்தல் ஆணையரே சொன்னாரு, ஒண்ணு மன்னிப்பு வைக்கணும், இல்ல உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும்ட்டு. 7 நாள் கெடுவரை விதிச்சிருந்தாரு, 7 நாள் கெடுவு முடிஞ்சு போச்சு. இவங்க சைடு உறுதிமொழி பத்திரமும் கொடுக்கல, மன்னிப்பு கேட்கல. இப்ப என்ன தேர்தல் ஆணையம் அப்சிப்னு ஆயிட்டாங்க. தேர்தல் ஆணையம் அதான் சொல்லிட்டாங்களே, 7 நாள்ல இவர் அந்த இதை ஃபார்மை கொடுக்கல, உறுதிமொழி பத்திரம் கொடுக்கலன்னா அது பொய்ன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அதை பேச மாட்டாங்க. ஆனா இந்த 4,300 கோடி மேட்டர் இருக்குல்ல, இது என்னன்னா, இப்ப ஷெல் கம்பெனிலாம் வச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியே பணத்தை முதலீடு பண்ணி அது வழியா அப்படி கொண்டு வரது, இதெல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பாஜக 10 பேரை வச்சு இது பண்ணிருக்காங்க. கட்சி புதுசா ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க பாத்தியா. அதுவும் குஜராத்ல நடந்திருக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் தான். ஆனா அவங்க விசாரிப்பாங்களா?
ஏற்கனவே செல் கம்பெனிகளுக்கு பேர் போன ஒரு மாநிலம் தான் குஜராத்தை வந்து சொல்லுவாங்க. ஆமா, இப்ப செல் கட்சிகளுக்கு பேர் போன ஒரு மாநிலமும் குஜராத்துகளை தான். தொடர்ந்து விவாதிப்போம். நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. ஆமா, ஆனா தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க தான். ஆனா அன்புமணி வந்து பதில் சொல்லியிருக்காரு முதலமைச்சருக்கு. ஆமா, என்ன சொல்றாருன்னா பாருங்க, பீகார்ல தான் முதல்ல அந்த ஜாதிவார கணக்கெடுப்பு நடத்துனாங்க, நீ அங்கிருந்தா ஞானத்தை வாங்கிட்டு வாங்கன்னு இருக்காரு அன்புமணி. அது நடத்தினது அவங்க இல்ல, இவர் நிதிஷ்குமார்ல அதுக்கு சைன் பண்ணாரு. ஆனா என்னன்னா, ராமதாஸ் டிஎம்கே ரூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் டிஎம்கேக்கு எதிரான ரூட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. தெளிவா அது வந்து புரியுது. நீங்க அன்புமணியோட திருமண நாள், அதனால திருப்பதி போய் குடும்பத்தோட போய் தரிசனம்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு. திருப்பதி போனா திரும்ப நடக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட அரசியல் வாழ்வுல திரும்ப நடக்குதா இல்ல பாப்போம். வண்டி அவர் எங்கிட்டு திருப்புறாரு, எந்த கட்சி பக்கம் தான் பாக்கணும். நம்ம ஆளுநர்களை பத்தி தமிழ்நாட்டுல வந்து தபால்காரர் தான் அவரு ஒரு பிரதிநிதி, மத்திய அரசோட பிரதிநிதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் வரையுமே போயிருந்துச்சு. அதுக்குதான் மத்திய அரசு அங்க சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து போஸ்ட்மேன் கிடையாது, அவர் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான் அப்படின்னு வாதங்களை உச்சநீதிமன்றத்துல வச்சிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றமும் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் இந்த கொடுத்த காலக்கெடுக்குள்ள அவர் வந்து மசோதாக்களை கொடுக்கலன்னா அதை வந்து அரசு நிச்சயமா கேள்வி கேட்கலாம். ஆனா வந்து நீங்க அவர் மத்திய அரசு பிரதிநிதி இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவர் மத்திய அரசோட பிரதிநிதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மேன் இல்லை, நான் வந்து ஒரு அதிகாரி தான் அப்படின்னு இனிமே ஆளுநர்கள் சொல்லிப்பாங்க. அப்ப ஆட்டுக்கு தாடி தேவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படியே மிசோரம் வருவோம். மிசோரத்துல வந்து இந்த பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடை செய்யற மசோதா கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ அவங்களுக்கான ஒரு நிவாரண வாரியம் அமைக்கிறது, முகாம்கள் அமைக்கிறது போன்ற பணியெல்லாம் மேற்கொள்ள போறாங்கன்னா, கூடிய விரைவில் மிசோரம்ல பிச்சைக்காரர்கள் இல்லாத மாநிலம் உருவாக்க போறாங்களாம். ஒரு நல்ல ஒரு முடிவு தான் அது. 2023-2024 அந்த நிதியாண்டுல உற்பத்தி துறை வேலை வாய்ப்புல தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு. இது மத்திய அரசு தரவு வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 15%, அதனால குஜராத் 13%. இன்னைக்கு இதை வந்து டேட்டா வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாருங்க, மத்திய அரசுடைய டேட்டாவே அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்ற மாதிரி இருக்கு, அதே நெத்தடி பதில் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இப்ப தமிழ்நாடும் குஜராத்தும் அப்படின்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல இப்ப இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால திருப்பூர்ல பெரிய பாதிப்பு, அதே மாதிரி குஜராத்ல சூரத்ல அந்த வைரம் வியாபாரத்திலையும் பெரிய பாதிப்பு வந்திருக்கு. அதையுமே முதல்வர் வந்து குஜராத்துக்காரர்களுக்கு பாதிப்பா? அந்த 2 பேரும் ஒண்ணும் இல்லையே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க இங்க வச்சாவது பொழைச்சுக்குவாங்க, வெளியே உற்பத்தி பண்ணியாவது மற்ற இதுக்கு வந்து அனுப்பிச்சுக்குவாங்க. பட் வைர வியாபாரிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கான். இங்க வந்து திருப்பூர்ல 3000 கோடி வரையும் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு முதல்வரே பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு, சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிங்கன்னு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த விஜய் மாநாட்டுல வந்து பேசியிருந்தாரு, இந்த மாதிரி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் வழி நடத்துறாங்கிற மாதிரி, யார அதிமுகவை. அதுக்கு வந்து எல்முருகன் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழி நடத்தினா என்ன தப்புன்னு கேட்கிறேன் நானுன்றாரு அவரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், நீங்களே ஆர்எஸ்எஸ் பின்பற்றுங்க, விஜய் வந்து திருந்தி ஆர்எஸ்எஸ் பின்பற்றணும் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல இவர் அதெல்லாம் தெரியாம பேசுறாரா இல்ல? விஜயதி பேசுறப்ப சீமான் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனில் வந்து எதுக்கு அங்கிள் அங்கிள்னு சொல்லுது, அனில் ஜங்கிள் ஜங்கிள்னால சொல்றாரு சொல்லிட்டு அதுல ஒரு எதுக்கையும் முனை ஆங்கிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற சீமான். ஆமா, அது என்ன அங்கிள் ஜங்கிள்? ஆனா என்னன்னா, இப்ப அண்மையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. உடல்நலம் விசாரிக்கிறதுக்காகவும் அவருடைய அண்ணன் மறைவுக்காகவும் போய் சந்திச்சுட்டு வந்தாரு வீட்டுல சீமான். அதற்கு பிறகு ஒரு நிலைப்பாட்ட ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் நிர்வாகிகளே வந்து சொல்றாங்க. அவருடைய எதிரின்னு பாக்குறப்ப, பொலிட்டிக்கல் எதிரின்னு பாக்குறப்ப திமுக தான் இருக்க முடியும், ஆனா திமுக ஃபுல்லா சாஃப்ட் கார்னரா தான் அண்ணன் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா விஜய் தான் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அதுதான் இவங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு விஜய் சொன்னா, இல்ல டிவிகே வெர்சஸ் என்டிகே தான், நம்ம 3வது இடத்துக்கு அடிச்சுக்கோன்னு சீமான் வந்து கூப்பிடுறாரு போல தெரியும். 3வது இடமா? 3வது இடத்துல 2 பேரும் நம்ம அடிச்சுக்கிட்டு பிரிச்சுக்கோங்கிற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் பண்றதை பார்த்தா. ஆமா, அதான் அங்கிள் ஜங்கிள்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இந்த இலகணேசன் அந்த ஒரு அஞ்சலி கூட்டத்துல கலந்துகிட்டவரும் வந்து விஜய் பத்தி தான் ரொம்ப காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. டிவிகேனா எங்கடா டிவிகே போறீங்க நான் வந்து கேட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆமா, இப்ப அங்கிள் இல்ல நீங்க ஜங்கிள்னு சொல்லுங்க அனில்களா அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க. அனில் அப்படிங்கறது அவருக்கு பிடிச்சிருக்கு போல. ஏன்னா பகலவன் ஒரு படத்தை வந்து விஜய் டைரக்ட் பண்ண நினைச்சாரு. ஆமா, விஜய் அரசு முன்னாடி வர வரைக்கும் தம்பி வரட்டும், தம்பி வந்தா என்ன தப்புங்கிற நான் ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா கூட்டணி வைப்பான்னு எதிர்பார்த்தாரு சீமான். கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னோடனேதான் எதிரா மாறிட்டாரு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஃபுல்லா இளைஞரை தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு விஜய்.
அதனால அதெல்லாம் போயிடுவோம் பதட்டத்திலேயே இருக்காராம் சீமான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஎம் அலுவலகங்கள்ல காதல் திருமணங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாஜகலையும் அலுவலகத்துல பண்ணிக்கலாம்னு அண்ணாமலை சொன்னார்ல, அதான் கேள்வி கேட்கிறாரு சீமான் அவங்க 2 பேர்ட்டையும். அண்ணாமலைக்கு என்ன கேள்வினா, நீங்க வந்து ஒரு இந்து பையனும் இஸ்லாமிய பெண்ணும் வந்தா திருமணம் பண்ணி வைப்பீங்களா கமலாலயத்துல அப்படின்னு கேட்டிருக்காரு. சிபிஎம் அலுவலகங்கள்ல உயர் சாதி பெண்ணும் தலித் பையனும் வந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிபிஎம் அலுவலகத்துல அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் தோழர்களே சொல்லியிருக்காங்க. இவர் ஏதோ புதுசா ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்துக்கள் வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா, அதையும் அண்ணன் நோட் பண்ணாம விட்டுருக்காரு. தோழர் நல்லக்கண்ணு உடல்நிலை சரியில்லாம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. நேற்று சிவகார்த்திகேயன், எம்எல்ஏ ஆளும் ஷானவாஸ், இன்னைக்கு காலையில மாசூர்வனம் எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காங்க. உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. நிச்சயம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு, ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். தமிழ்நாட்டை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நேர்மையா வாழ்ந்த மனுஷன், உண்மையான மக்களுக்கு உழைச்ச மனுஷன் பார்க்குறப்ப நல்லக்கண்ணையா தான் நம்ம சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் ஒரு குணமே வரணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம். தூத்துக்குடி மாவட்டம் அந்த குலசேகர பட்டணத்துல அந்த ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க போறாங்க. அதற்கான பூமி பூஜைலாம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. மொத்தம் 2200 ஏக்கருக்கு மேல அதெல்லாம் கையகப்படுத்த பணியெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இஸ்ரோ தலைவர், அந்த மாவட்ட கலெக்டர் எல்லாரும் சேர்ந்து பூமி பூஜைலாம் வந்து போட்டிருக்காங்க. இஸ்ரோ ஆரம்பிக்கிறப்ப முதல்ல குலசேகரப்பட்டினம் தான் ஆரம்பிக்கணும்லாம் இருந்துச்சு. அப்ப இருந்த அரசியல்வாதிகள் அதுக்கு வந்து சரியான முறையான ஒத்துழைப்பு கொடுக்காதனாலதான் ஸ்ரீஹரிகோட்டாக்கு போச்சு. முக்கியமா பேப்பர் வரலன்ட்டாங்க. கரெக்டா தான். அப்ப இருந்த தலைவருக்கு தெரியாதான். ஆனா அப்ப இருந்த அமைச்சர் வந்து உள்ள புகுந்து ஏதோ விளையாடி இருக்காருன்னு வந்து வெளியாகுது தகவல். சரி, ஓகே, அதெல்லாம் கடந்த காலத்துல நடந்த கதை. இப்போ வரப்போகுது குலசேகர வரப்போகுது. ராக்கெட் அங்க இருந்து போகுது. இதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே கேரளால நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், நடிகை லட்சுமி மேனன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஐடி ஊழியரை தாக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த வழக்குல 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லட்சுமி மேனன் மட்டும் தலைமறைவா இருந்தாங்கல்ல. இப்ப என்னன்னா, அவங்க கேரளா உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு போட்டிருந்திருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு செப்டம்பர் 17 வரையும் அவங்களை கைது பண்ண தடை விதிச்சிருக்காங்க கேரளா உயர்நீதிமன்றம். இப்ப வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கு போவாங்களா அது தெரியல. அங்கதானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. ப்ரோ, இதுதான் என்னோட புது நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட உன்னோட பழைய நம்பரே இல்லையேடா. வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணி வைக்கும் நபர்கள். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இல்லை, அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். மீட்டு பிரச்சனை. பாசக்கார பயலுக என்னைய விட்டுட்டு இருக்கவே மாட்டானுங்க. தமிழ் எங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஆம்புலன்ஸ். ஏடிங்காரங்களுக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வருது சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து போயிடலாம். சீமானே கூப்பிடாரு, வாவா வந்து என் பக்கத்துல உட்காரு, நான் இது வரைக்கும் என்ன ஒரு சீட்டா ஜெயிச்சிருக்கேனா, ஜெயிச்சது இல்ல, நீ எப்படி போய் முதல்ல ஜெயிக்கலாங்கிறாரு அவரு. அதுவும் பாரு, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க அணில்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அரசியலே இந்த வார்த்தையை வந்து கொண்டு வந்து, ஏன்னா அண்ணனுக்கு ஆமைன்னு ஒரு வார்த்தை வேற இருக்குங்கிறதுனால அணில் நம்ம கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணுவோம்னு பாக்குறாரு. அதனால ஜங்கிள்னு சொல்லியிருக்காரு. ஜங்கிள் புக்னு ஒரு படம். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த படம். காடு சுத்தி மிருகங்கள், ஒரு பையன் மட்டும் குதிச்சுக்கிட்டு இருப்பாப்லையா அந்த படம் தானே. இந்த மாதிரி ஜங்கிள் புக்கா தான் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் பாக்குறப்ப. ஆமா, அவர் விஜய் என்னன்னா சிங்கம்ங்கிறாரு, இவர் அணில்ன்றாரு. ஓகே, அதனால ஜங்கிள் புக்குங்கிற விருதை 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.